வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸலோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபீச்சர் பே ஸ்பெஷல் அப்படின்ற ஃபீச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் கூட இந்த ஃபீச்சர் நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்கும். இது அண்டர் யூஸ்டு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். நம்ம அதிகபட்சமாக காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பே ஸ்பெஷல் வேல்யூஸ் இதுதான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு இந்த ஷீட்டில் இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி நம்ம இங்கே இந்த ஃபார்மேட்குள்ளே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நார்மலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V அப்படின்னு கொடுப்போம். கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஒரு ஃபார்மேட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மேட்குள்ளே போய் இது ஃபிட்டின் ஆகாமல் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வேகான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை வேகான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப Ctrl+Z கொடுத்துட்றோம். திரும்ப இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பே ஸ்பெஷல் அப்படின்ற ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். பே ஸ்பெஷல் ஃபீச்சரை கொண்டு வரதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மவுஸோடைய ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்பெஷல்ன்ற ஆப்ஷன் வரும். இந்த பே ஸ்பெஷல் ஆப்ஷனில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஹோம் டேப்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல கிளிப் போர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போனீங்கன்னா பேஸ்ட்டுக்குள்ளே இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுன்னு இருக்குது. அப்புறம் ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா, நமக்கு ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? Ctrl+Alt+V அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா Microsoft 365 உடைய ஃபீச்சர்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Alt+ES கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் அப் ஆயிரும். ஓகேங்களா? இதில் நம்ம வேல்யூன்றது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். வெறுமனே வேல்யூ மட்டும் தான் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக பேஸ்ட் பண்ணலாம். இதை காப்பி பண்ணுறீங்க, இந்த இடத்துல கொண்டு போகிறீங்க, Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வேல்யூவாக பேஸ்ட் ஆயிரும். ஆனால் நம்ம வேல்யூ மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நிறையா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எப்போவுமே விண்டோ ஆப்ஷன் கற்றுக்கோங்க. Ctrl+Alt+V இந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் யூ ஆர் அ 365 யூசர். இன்கேஸ் நீங்கள் எக்ஸலோடைய ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Alt+ES நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு Alt+ES கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். பே ஸ்பெஷலுக்கான விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையானது வேல்யூ. ஓகேங்களா? ஒரு ஆப்ஷனுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த அண்டர்லைன் கொடுத்துருக்கிற வேர்டு நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஷார்ட்கட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வேல்யூஸ் கிட்ட போயிடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டில் பேஸ்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை டிவைட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்பெஷல் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ரேஷனாக இருக்கும். இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே டேக்ஸ் ரேட் இருக்குது. டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் இல்லாமல் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாக டேக்ஸ் எல்லாமே பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு செல்லில் நம்ம 1% நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை வித் 1% நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த 1%ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10ன்றது 10% ஆகும், 12ன்றது 12% ஆகும், அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இங்கே ஆப்ரேஷன்ஸ்குள்ளே மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா எம்ப்ளாயிக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு மிட் இயர் ஹைக் மாதிரி கொடுக்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 13%. 13%ன்றது நம்ம எப்படி போடலாம்னா எவ்வளோ மல்டிப்ளையர்னா 1.13 மல்டிப்ளையர் வரும். ஓகேங்களா? 13%ன்றது பார்த்தீங்கன்னா 0.13 இருக்கும். நமக்கு ஏற்கனவே 100%லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா 1.13 நம்ம கொடுப்போம். இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். Ctrl+Alt+V கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எம்ன்றது மல்டிப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, எம்ன்றது ஹைலைட் ஆகிருக்கு, எம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ஆனுவல் சிடிசி இருக்குது, இதை வந்து மந்த்லி சிடிசியாக பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு Ctrl Alt V கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுறோம். என்னென்னா ஆனுவலாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியாக மாத்திரம் நமக்கு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்கிறதுனால /12 தான் நம்ம அங்கே போடுறோம். இங்கே டிவைடுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ மாதத்துக்கான சிடிசி வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ஆனுவலுக்கு பதிலாக மந்த்லி சிடிசி அப்படின்னு வேணால் மாற்றிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போது நார்மலாகவே என்ன ஆகும்னா எம்ஆர்பி இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு குவான்டிட்டியில் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபோர்டபிலிட்டிக்காக வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷனில் எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ வரும்னு ஒன்று கால்குலேட் பண்ண பார்க்குறாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து எம்ஆர்பியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 10 ரூபா ஏறுது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl Alt V கொடுக்குறீங்க. Ctrl Alt V கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா ஆடுன்ற ஆப்ரேஷன் கொடுக்க போகிறோம். ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா எம்ஆர்பி ஏறிடுச்சு. நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 5 பீஸாவது குறையும்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மாறி இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார்மெட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஃபார்மெட் மாறுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அண்ட் ஆடுன்னு கொடுக்கலாம். அப்போ எப்படி என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணுறீங்க, Ctrl Alt V கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸில் ஆடுன்னு கொடுத்துருங்க. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸ்ன்ற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா அங்கேருந்து வேல்யூ மட்டும் காப்பி பண்ணிக்கும், பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ நமக்கு மாறிடுச்சிங்களா. இப்போ குவான்டிட்டி என்ன பண்ணுறோம் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டியில் Ctrl Alt V கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் சப்ராக்ட் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஆளுக்கு பதிலாக வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 5 குவான்டிட்டி வந்து குறையிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. எம்ஆர்பி 10 ரூபா ஏறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வேல்யூவில் சேல்ஸ் வேல்யூவில் எதுவும் இம்பேக்ட் இல்லைன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபார்மெட் ஆனால் நல்லா இருக்குது. நமக்கு இங்கே ஃபார்மெட் நல்லா இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃபீட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம். மற்ற எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீடபிளாக, ரொம்ப விசிபிளாக, ரொம்ப காம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து திரும்பவும் Ctrl Alt V கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, பேஸ்ட்டு கீழே ஃபார்முலாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா F2 கொடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலா மட்டும் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருச்சு. இப்போ நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 10% வந்து எம்ஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு ஏற்கனவே இங்கே ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. Ctrl Alt V கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்ட்டு 1.1x வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுது. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபார்மெட் வந்து பழைய ஃபார்மெட்டே ரீட்டைன் பண்ணோன்னா திரும்ப Ctrl Z கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதையுமே எடுக்க வேண்டாம்னா திரும்பவும் பே ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு மல்டிப்ளை மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மல்டிப்ளை ஆகி ஏற்கனவே உள்ள ஃபார்முலாவோட மல்டிப்ளைடு வித் 1.1 அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டை எப்படி ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ஃபார்மெட் வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்மெட்டாக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து சப்சிக்வெண்ட் மந்தோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்மெட் வந்து நமக்கு ரொம்ப சூட்டபிள் ஃபார்மெட்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க.
திரும்பவும் பே ஸ்பெஷலுக்குள்ளே போகிறீங்க, போயிட்டு ஃபார்மட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மேலே இருக்கிற ஃபார்மட்ஸு கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவுமே மாறல, ஃபார்மட் மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லை நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபார்மட் பெயிண்டர் இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் எத்தனை இடத்துல வேணுனாலும் அதை பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஆகிடுச்சிங்களா. திரும்ப இங்கே கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப கீழே ஒரு டேட்டா இருக்கனாலும் அங்கே கிளிக் பண்ணாலும் பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எத்தனை இடத்துனாலும் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை இடத்துனாலும் பேஸ்ட் ஆகும். திரும்ப ஒரு முறை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்மட் பெயிண்டர் வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்கிப் பிளாங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 சேல்ஸ் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அமர்னு ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, அமுதினின்னு ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ரீஜன்லேருந்து சேல்ஸ் டேட்டா வருது. நமக்கு இப்போ ஒரே டேட்டாவாக கொடுக்கணும். ஓகேங்களா? நமக்கு மேலே கொடுக்கும்போது ஒரே டேட்டாவாக கொடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே என்னென்னலாம் பிளாங்காக இருக்கோ அந்த பிளாங்க்கெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு வேல்யூ மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே எங்கெங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஏற்கனவே வந்து மதுரையில் 2013 இருக்கிறது அங்கே பிளாங்காக மாறிடும். அந்த எரரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் Ctrl+Alt+V கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்னென்னா ஸ்கிப் பிளாங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பிளாங்க்ஸ்னு இதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓகே கொடுங்க. நம்பர் பாருங்கள் 2013 இருக்குது. அந்த 2030 அப்படியே இங்கே இருக்கும் பாருங்கள், ஹோல்ட் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 6 மணி வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குது, இது கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? ஒரு 3 பேர் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் க்ளோஸ் ஆக வேண்டியிருக்கு, நான் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன சேல்ஸ் ஆகுதோ அதை மட்டும் உங்களுக்கு நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ஃபைனல் அப்டேட் பண்ணும்போது ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு 8 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் மாறல, இவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்ததோட ஆட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கிப் பிளாங்க் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆடும் பண்ணுறோம். இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போகிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் கொடுக்குறீங்க. திரும்ப இங்கே பே ஸ்பெஷல் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸ்கிப் பிளாங்க் பண்ணிடுறோம். பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 57ன்றது என்னவா மாறும் அப்படின்னா 79 மாறும். ஏன்னா இந்த 22 ஆட் ஆகும். ஓகேங்களா? இதை ஃபைனல் அப்டேட்டுன்ட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலமில் இருக்கணும். இந்த எம்ஆர்பி, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரோஸில் இருக்கணும்னா இப்போ காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறீங்க, பே ஸ்பெஷல் கொடுக்குறீங்க. பே ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாமே அப்படியே பேஸ்ட் ஆகணும். இங்கே என்ன மாதிரி இருக்கோ ஃபார்மட்டு, வேல்யூஸ் எல்லாமே அப்படியே பேஸ்ட் ஆகணுன்ற நம்ம ஆள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்மட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி அதை மட்டும் நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த இடத்துல மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. இந்த சேல்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த் வைஸ், எம்ப்ளாயி வைஸ் சேல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த 1063 இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்னொரு ஷீட்டில் வந்துட்டு ஒரு லிங்க் பண்ண போகிறீங்க. இந்த பர்டிகுலர் இதை வந்து லிங்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ லிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து, ஓகேங்களா, ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் டேட்டாவில் போயிட்டு இந்த D23 இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா லிங்க் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே போகிறீங்க, டைரெக்டாக இதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் ரிப்போர்ட் ஷீட்குள்ளே போயிட்டு திரும்பவும் பழையபடி Ctrl+Alt+V கொடுக்குறீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே லெஃப்ட் பாட்டம் கார்னரில் பேஸ்ட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செல்லில் என்ன ஃபார்முலா இருந்தாலும் அதோட ரிசல்ட் மட்டும் இங்கே வந்து ஃபீச்சர் ஆகிற மாதிரி இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே சேல்ஸ் டேட்டாக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல
பேஸ்ட்டில் போங்க. போயிட்டு உங்களுக்கு இந்த அதர் பேஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லிங்க்டு பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி வந்து ஆயிரும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து லிங்க் பண்ணிடுவோம், அந்த இடத்துல லிங்க் பண்ணிடுவோம். இது டேஷ்போர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை நம்ம எப்படினாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், நமக்கு விருப்பமானபடி இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக்குக்கு நம்ம வந்து மாற்றத்துக்கு முடியும். இப்போ இஃப் இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா சேல்ஸ் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 15 நாள் ஒரு சேல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே ஏதோ ஒரு சேல்ஸ் மாறுது, இப்போ 145 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏற்கனவே உள்ள நம்பர் வந்து மாறுது பாருங்கள். ஓகேங்களா, இங்கே 1063 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 100ன்னு போடுறேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இங்கே ஆட் ஆகி மாறுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போது இதே மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு செல்லுக்கு பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி பண்ணணும். எம்ப்ளாயி நேம்லாம் அங்கேயே இருக்கும் இல்லையா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்குள்ளே போகிறீங்க, ரைட் கிளிக்கு, பே ஸ்பெஷல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் லிங்க் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ லிங்க்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி எரர் வரும். என்னென்னா அது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த செல்லாக எடுத்துக்கும். எப்படி இங்கே வந்து அடுத்தடுத்து ரோவாக எடுத்துக்குதோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காலமாக வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு கொடுக்கும்போது தப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒரு ட்ரிக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணலான்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய ட்ரிக்கு தான். என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு காப்பி பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு டம்மியாக ஒரு கேரக்டர் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஈக்குவல்ட்டு கொடுக்குறோம், கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறது என்னென்னா சும்மா ஒரு ஏ ஈக்குவல்ட்டுன்னு மாற்றிக்கலான்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துறீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து மாறிடும். இப்போ பே ஸ்பெஷல் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்போஸ் கொடுக்குறீங்கன்னா இப்போது டிரான்ஸ்போஸ் கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. இப்போ என்ன பண்ணலான்னா, எப்படி வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ஏ ஈக்குவல்ட்டு கொடுத்தோமோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் F கொடுக்குறீங்க. இங்கே ஏ ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் வித் என்ன கொடுக்குறீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு தேவையான மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மதியோட இது 217 இருக்குது இல்லைங்களா, சேல்ஸ் டேட்டாவில் போனீங்கன்னா மதியோடது 217 இருக்கும். ஓகேங்களா, இப்போது மதியோட இது ஒரு 100 அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே 289ன்னு மாறுதுங்களா, அதே மாதிரி இங்கேயும் 289ன்னு மாறும். ஃபார்மட் வேணுன்னா நம்ம இதே மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, சார்ட்டில் வந்து எப்படி வந்து பே ஸ்பெஷலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2023 நம்ம வந்து ஒரு டெக் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2024 டேட்டா வந்துச்சு. 2024 டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இது ராவாக இருக்குது. நமக்கு இந்த ஃபார்மட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா போயிட்டு மாற்றி பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஃபார்மட்டே அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளானது தான். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் C கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே வரீங்க, கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஃபார்முலாஸ்னு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபார்மட்னு கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபார்மட் மாறிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், டேட்டா பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே அனிச்சில் 124, இன்னட்டு 177, பனிக்கூழ் 127, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது அதே மாதிரி காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரீங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு T கொடுத்தீங்கன்னா ஃபார்மட் மட்டும் நமக்கு வந்து அந்த ஃபார்மட் அப்படியே பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, கிளியருங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒர்க் புக் நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஒர்க் புக் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்மளோட இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்ததில் எந்த பே ஸ்பெஷல் ட்ரிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற உள்ள தாட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இது உபயோகரமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.